வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். Definitely it will be useful for your board examination as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. A rocket is fired from the earth towards the sun. இது எர்த், இது sun. ஒரு rocket fire towards the sun. At what distance from the earth? The center of gravitational force on the rocket is zero. ஒரு particular இடத்துக்கு ராக்கெட் போறப்போ gravitational force between earth and the rocket will be equal to gravitational force between sun and the rocket. புரிஞ்சு போச்சு. அப்போ இத x ன்னு r ன்னு வச்சுக்கலாமா? இந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் அல்லட்டி இது x ன்னு வச்சுக்கலாம். x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் r. அதான் ரேடியஸ், ஆர்பிட்டிங் ரேடியஸ். இப்போ ஃபார்முலா என்ன? g into mass of the earth into mass of the rocket by இங்க என்ன வரணும்? r minus x the whole square equal to g into mass of the sun into mass of the rocket by r. இது என்ன வரும்? ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வடக்கண்ணே. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் will be x ன்னு வச்சுக்கோமா. டோட்டல் டிஸ்டன்ஸ் r கண்ணே. இது r, இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கு. r மைனஸ் x ன்னு வச்சுக்கிட்டோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் r. என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்தான்ல கண்ணு, பேலன்ஸ் டிஸ்டன்ஸ் போட்ட வேண்டியது. see r is given as 1.5 into 10 to the power of 11 மொத்த டிஸ்டன்ஸ். இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்கு? what is the distance from the center of the earth to that of rocket where the gravitational force is zero. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது x ன்னு வச்சுக்கோ, இது r minus x. ஓகே ஓகே ஓகே. செகண்ட் புரியுதான்னு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் x ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டேன்டா. இது என்ன வரும்? r minus x the whole square. இப்போ என்னென்ன கேன்சல் ஆயிரும்? மாஸ் ஆஃப் த ராக்கெட் இன்வால்வ் ஆகாது, இது இன்வால்வ் ஆகாது. ரெண்டு டேட்டா நம்மகிட்ட இருக்கு. மாஸ் ஆஃப் த எர்த் இருக்கு. 6 what is the mass of the earth? 6400 கிலோமீட்டர். அதான் 6 into 10 to the power of ஆமா ஆமா மாஸ் எவ்வளவு? 5.9 into 10 to the power of 24 kg. மறக்க கூடாது மாஸ் ஆஃப் த எர்த். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோமா? அப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றேன். மாஸ் ஆஃப் த எர்த் 6 ன்னு வெச்சு சொல்லிட்டான். 6 into 10 to the power of 24 by x squared equal to mass of the sun எவ்வளவு? 2 into 10 to the power of 20 30 divided by r x r minus x the whole square. அதான் 1.3 minus x போடணும். ஓகே, இந்த வேல்யூ சாரி இங்க x வெச்சிட்டோம், which is வேணா சப்ஸ்டிட்யூட் பண்ணிரேன். 1.5 into 10 to the power of 11 minus x the whole square. எப்பவுமே இது மாதிரி சம் வந்துருச்சுனாலே டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்து, அப்ப இது 3 டைம்ஸ். இத முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிரு, பவரை மட்டும். இது 3 டைம்ஸ். இது என்ன வரும்? 10 to the power of -6 போட்டுக்கலாமா? +6 அல்லது இந்த சைடு போட்டு 10 to the power of 6. அவ்வளவுதான் டேக்கிங் ஸ்கொயர் ரூட். அப்போ 1.732 by x is equal to 10 to the power of 3 by 1.5 into 10 to the power of 11 minus x. Are you clear? இத சால்வ் பண்ணு, you will get a correct answer. The answer will be, so இதோடைய ஆன்சர் r d அந்த x உடைய வேல்யூ வந்து 2.6 into 10 to the power of 8 meters கரெக்டா வந்துரும். வொர்க் அவுட் பண்ணி பாரு, x வெளியேடு, you will get answer.